ஹாய் ஹலோ கைஸ், நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, நம்ம சுந்தரவல்லி வந்து பார்த்தினாக்கா எப்போ தான் வந்து இந்த நந்தினி சிக்குவா இவளை வந்து வீட்டை விட்டு நம்ம அடித்து துரத்தணும்னு சொல்லிட்டு பல பிளானை வந்து போட்டுருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மாதங்கியும் வந்து பார்த்தினாக்கா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தினாக்கா ஸ்கெட்ச் போட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நந்தினி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இந்த புனிதாவை வச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாவது அவளை நம்ம சிக்க விடக்கூடாது, தப்பிக்க வச்சிடணும்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் நடந்தது என்னென்னா, எல்லாமே டோட்டலாக வந்து இந்த புனிதா மேலேயும் இந்த நந்தினி மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. எப்படின்னு வந்து பார்த்தா, இப்போ அந்த முடியை கட் பண்ணது மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புனிதாவோட பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டு வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நகை மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புனிதா பேக்லேயே வந்து இந்த மாதவி என்ன பண்ணுறாங்கனாக்கா எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து இவ தான் வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்கா, அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஆதாரத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்க வச்சுட்டாங்க இந்த மாதங்கி. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவங்க பேகுக்குள்ளே வச்சு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் முன்னாடியும் அந்த பேகை ஓப்பன் பண்ண வச்சு என்ன பண்ணாங்க, இப்போ இந்த புனிதாவும் நந்தினி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலையை செஞ்சது இவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசவும், உடனே வந்து இந்த மயக்கத்தில் இருந்த இந்த சுரேகா என்ன பண்ணானாக்கா எழுந்து வந்து என்னை வந்து கடத்தி வச்சுட்டு இருந்தது இந்த நந்தினி தான், அவளை வந்து சும்மா விடாதீங்க, அவளை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலில் போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இந்த சுந்தரவல்லி போலீஸை வர வச்சு இந்த நந்தினியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. என்னதான் வந்து நம்ம நந்தினி நல்லது பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட பேர் தான். அதே மாதிரி தான் இந்த டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் சூர்யா நின்றுட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருப்பாரா, இல்லை இந்த டைமில் எல்லோரும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நந்தினி நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ்கிட்ட வந்து காப்பாற்றுவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லதே செய்யணும் அப்படின்ற இந்த எண்ணத்தில் இருந்த நந்தினிக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வரப்போகிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நந்தினியை கஷ்டப்படுத்துறத மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோக்கமாக வச்சுட்டு இந்த சுந்தரவல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்துகிட்ருக்காங்க. சரியான ஒரு ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுந்தரவல்லிக்கு யாராவது ஒருத்தர் திரும்பவும் வச்சா மட்டும்தான் அவங்க திருந்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதங்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையும் காலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்குவாளானா அவள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தப்பு பண்ணிவிட்டு நல்ல வேஷம் போட்டு அங்கே நல்லாவே தான் வந்து இருக்கா. ஆனால் எந்த தப்பும் பண்ணாத இந்த நந்தினி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த இடத்துல அவமானப்பட்டு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதில் நம்ம நந்தினியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திட்டணும் போல் இருக்குது. நந்தினி பண்ணது சரியா தப்பா, இந்த சுரேகாவை அப்படி விட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.